கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை ரோமர் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆம். இந்த வார்த்தை மூலம் தேவன் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட சில சந்தேகங்களை அவர் தீர்க்க விரும்புகிறத நான் பார்க்கிறேன். இந்த வார்த்தை என் உள்ளத்துக்குள்ள இருந்து வந்துட்டே இருந்தது. அப்போ இன்றைக்கு ஒரு சிலர் உங்க மனதுல பலவிதமான குற்ற மனசாட்சிகளோடு கூட நீங்க இருக்கிறத நான் பார்க்கிறேன். நான்லாம் நீதிமானா? நான் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி? என்னை எப்படி தேவன் நேசிக்க முடியும்? நான் நீதிமான்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படின்னு சொல்லி உங்கள நீங்களே குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். அப்படி இல்லன்னா மனிதர்கள் உங்களை குற்றச்சாட்டிக் கொண்டிருக்கலாம். இல்ல நீங்க மற்றவர்கள் சாத்தான் உங்கள குற்றம் சுமத்திக் கொண்டிருக்கலாம். இப்படி எதுவா இருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலம் அவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் நீங்க தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். நீங்க அவர நம்பி இருக்கிறீங்க. அவர தேடுறீங்க. அவர்தான் என் ரட்சகர்ன்னு சொல்லி அவர தேடி வந்துட்டீங்க அப்படின்னா, உங்க மேல யாரும் குற்றம் சாட்ட முடியாது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறத பார்க்கிறோம். ஏன்னா, தேவன் தான் நம்மள நீதிமானா ஆக்கியிருக்கிறாராம். அப்போ இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் 3 காரியங்கள். 1, நம்ம மனசாட்சி நம்மை குற்றப்படுத்தும். அந்த நாட்கள்ல நீ அந்த பாவங்கள் எல்லாம் செஞ்சல்ல. இது எப்படியும் உனக்கு பின்தொடரும் அப்படின்னு சொல்லி உங்க மனசாட்சி உங்கள குற்றப்படுத்தலாம். சாத்தானானவன் சகோதரர் மேல் இரவும் பகலும் அவன் குற்றம் சாட்டுகிறவன் சொல்லி வெளிப்படுத்தல் 12:10 நம்ம பார்க்கிறோம். சில நேரங்கள்ல மற்ற மனிதர்கள் கூட நம்மை குற்றம் சாட்டலாம். ஆனா வசனம் தெளிவா சொல்லுது, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யாராலயும் குற்றம் சாட்ட முடியாது. ஏன்னா இன்னைக்கு உங்கள நீதிமான் ஆக்குனது யாரும் கிடையாது. இன்றைக்கு தேவனே உங்களை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். ரோமர் 5:1 நம்ம அததான் பார்க்கிறோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு உலகம் என்ன வேணாலும் உங்கள குறித்து சொல்லலாம். உங்க மனசாட்சி உங்கள குறித்து என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா, இன்னைக்கு நீங்க விசுவாசத்தினால அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அத்தனை பேர்களும் பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார்னா, இன்னைக்கு நீங்க நீதிமான் ஆயிருப்பது எவ்வளவு பெரிய நிச்சயம், சத்தியம். அப்போ இன்னைக்கு நீங்க விசுவாசத்தினால நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினால நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிங்கிற அந்த நிஜத்தின் ஆழத்துக்குள்ள நம்ம வரணும். இன்றைக்கு உங்க மனதில இருக்கிற எழும்புகிற அந்த சத்தங்கள இந்த வார்த்தை நிச்சயம் அமைதிப்படுத்துகிறது என்று சொல்லி நான் நம்புறேன். ஏன்னா, பல பேருடைய எண்ணங்கள் இன்றைக்கு இதுவாகத்தான் இருக்கிறது. முன்னாடி செய்த காரியங்கள் எல்லாம் நினைவுல வந்து அவங்கள குற்றப்படுத்திக் கொண்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். இன்றைக்கு தேவன் அந்த மனசாட்சியில கூட அவர் என்ன செய்றாரா, அவருடைய இரத்தத்தை நமக்கு தெளித்து அந்த மனசாட்சியை கூட செத்த கிரியைகள சுத்திகரித்திருக்கிறார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு உங்களுக்குள்ள எழும்புகிற அந்த சத்தத்தை தேவன் அமைதிப்படுத்த விரும்புகிறார். "நீ என் பிள்ளை, நீ நீதிமான்" அப்படிங்கிற அவருடைய சத்தம் இன்றைக்கு உங்க காதுகள்ல தொனிக்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும். அடுத்த வசனம் நம்ம பார்க்கிறோம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. முதல்ல இதுல ஒரு காரியம் நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். நமக்காக இந்த ரோமர் 8வது அதிகாரத்திலே 2 இடத்துல திரித்துவ தேவன்ல அந்த 2 அதாவது 2/3 2 பேர் நமக்காக வேண்டுதல் செய்றாங்களாம். ஒன்று பரிசுத்த ஆவியானவர், இன்னொருவர் இயேசு கிறிஸ்து. அப்போ எதுக்காக வேண்டுதல் செய்றாங்கன்னு அந்த டிபிடி வெர்ஷன்ல வசனம் ரொம்ப அழகா இருக்கு. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, "Who then is left to condemn us? Certainly not Jesus the anointed one. For he gave his life for us, and even more than that, he has conquered death and is now risen, exalted and enthroned by God at his right hand. So how could he possibly condemn us since he is continually praying for our triumph?" அப்போ அவர் எதற்காக நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாரா? தொடர்ந்து நம்முடைய எல்லா காரியத்திலும் நம்ம வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாராம். இப்படி ஒரு தேவனை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அங்க பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட அவர் வேண்டுதல் செய்கிறாராம்.
அப்போ இந்த இடத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம்னா, நம்மள எவ்ளோ தேவன் பிரஷியஸா பார்க்கிறாரு. நம்ம எவ்ளோ தூரம் அவர் சொந்த பிள்ளையா, நம்மள ரியலா அவர் பிள்ளையாய் நம்ம பார்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டோம்னா, இன்றைக்கு அந்த குற்ற மனசாட்சியிலருந்து நீங்க நிச்சயம் வெளிய வர முடியும். அந்த முதல் வார்த்தை சொல்லுது, "ஹூ தென் இஸ் லெஃப்ட் டு கண்டெம் அஸ்?" நோ ஒன், ஒருத்தருக்கு கூட அந்த பவர் கிடையாது. நம்ம தேவ பிள்ளைகள் மேல கண்டம்னேஷன், குற்றம் குற்றப்படுத்துகிறதற்கு யாருக்கும் வல்லமை கிடையாது. அடுத்தது ஜீசஸ். ஏன்னா அவர் தான் தன்னுடைய பலியினால நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? விலையேற பெற்ற அவருடைய ரத்தத்தை சிந்தி நமக்கு பலி கொடுத்திருக்கிறதுனால, பலியாயிருக்கிறதுனால நம்முடைய பாவங்கள் அனைத்தும் அங்க அவர் என்ன செஞ்சுட்டாரு? சிலுவையில அவர் சுமந்து தீர்த்தபடியினால, அதுக்கு விலைய கொடுத்திருக்கிறபடியினால, இன்னைக்கு நமக்கு பாவத்தின் மேல, மரணத்தின் மேல தேவன் அதிகாரத்த நமக்கு கொடுத்தத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நமக்கு நம்மள குற்றப்படுத்துகிறதற்கு பதிலா தேவன் என்ன செய்றாரா நமக்காக, நம்முடைய வெற்றிக்காக அவர் இரவும் பகலும் எல்லா காரியங்களிலும் நம்ம வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் திரியேக தேவனுடைய விருப்பமா இருக்குது. அதற்காக அவர் வேண்டிக் கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு இத நம்ம தியானிக்கும் பொழுது எவ்வளோ பெரிய ஒரு செக்யூரிட்டி, பாதுகாப்பு தேவ பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். நமக்கு என்றைக்கும் ஜெயம் தான், வெற்றி தான். நம்ம ஒரு காலம் கூட நம்ம இந்த குற்ற மனசாட்சிக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா இன்றைக்கு நம்ம புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். வேற ஸ்பீசிஸ், வேற கைண்டா நம்ம மாறிட்டோம். நமக்கும் பழைய நேச்சருக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லாத இடத்துல தேவன் நம்மை கொண்டு வைத்திருக்கிறார். இன்றைக்கு உன்னதத்துல அவரு கூட நம்ம உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம்னா, இன்னைக்கும் நமக்கும் பழைய மனுஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு, இன்றைக்கு அவர் நம்மை நீதிமானாக்குன அந்த தேவனை நம்ம துதிக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் இன்னும் மகிமையான காரியங்கள நம்ம வாழ்க்கையில அவர் செய்து முடிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்க மேல ஒருத்தரும் குற்றம் சாட்ட முடியாது. அது சாத்தானும் குற்றம் சாட்ட முடியாது. எந்த மனிதர்களும் குற்றம் சாட்ட முடியாது. எங்கள் ஆண்டவரே, இருதயமும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் சாட்ட முடியாது. ஏன்னா, நீங்க சிலுவையில அவ்ளோ விலையேற பெற்ற பலிய செலுத்தி எங்கள மீட்டு எடுத்திருக்கிறீங்கப்பா. இந்த பாக்கியம், இந்த ஸ்லாக்கியம் யாருக்கும் கிடையாது கர்த்தாவே. எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா. அப்பா, அந்த எண்ணத்தோடு இன்றைக்கு இந்த ஆண்டவரை குற்றப்படுத்துகிற அந்த எண்ணங்களிலிருந்து கர்த்தர் எங்களை விடுவிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எல்லாவற்றிலும் நாங்கள் ஆண்டவரே ஜெயமெடுக்கிறவர்களாய் நாங்க வசனத்துல தியானிச்சிருக்கிறோம்ப்பா. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொன்னபடி, முற்றிலும் எங்களை ஜெயம் கொள்ளுகிற வைக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பலப்படுத்துகிறதற்காக, குற்ற எண்ணங்களிலிருந்து விடுபட செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.